விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல சமீபத்துல வெளிவந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் கத்தி. கத்தி படம் விஜய், ஏஆர் முருகதாஸ் ரெண்டு பேருமே இணைஞ்சு பணியாற்றின 2வது திரைப்படம். ஸோ இவங்களோட கூட்டணியில உருவான முதல் திரைப்படமான துப்பாக்கிக்கும் இந்த படத்துக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துப்பாக்கி கத்தின்னு சொன்னதுமே பெரும்பாலானோருக்கு வெளிப்படையா தெரிகிற ஒரே விஷயம் ஆயுதங்கள். இது மட்டும் இல்லாமல் 2 படங்களுமே வேறு சமூக பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள். துப்பாக்கி படத்தோட டைட்டிலில் வர இமேஜஸ் அந்த படத்தோட கதைக்களமான மும்பையை அங்கே உள்ள இயல்பு சூழ்நிலையை காண்பிக்கிறதா இருக்கும். அதே மாதிரியான ஒரு லுக்கில் கத்தி திரைப்படத்தோட டைட்டிலையும் அந்த படத்தையோட கதைக்களமான கிராமத்து சூழலையும் காமிச்சிருப்பாங்க. 2 படங்களுமே பாட்டோட முடிகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக 2 படங்கள்லையும் இடைவேளையப்ப ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிற டயலாகை சொல்லி இன்டர்வல் விடுற மாதிரி அமைச்சிருப்பாரு முருகதாஸ். துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸில் விஜய் மிலிட்ரிக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அவர் திரும்ப வர்ற வரைக்கும் ஹீரோயின் வெயிட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும். படத்தில் 2 பேரும் மீண்டும் இணையிற மாதிரியான காட்சிகள் இருக்காது. அதே மாதிரி கத்தி திரைப்பட கிளைமேக்ஸ்லையும் விஜய் ஜெயிலுக்கு போவார். அவர் திரும்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறதா சமந்தா சொல்லுவாங்க. அதோட படம் முடியும். துப்பாக்கி படம் வெளிவரதுக்கு முன்னால் அந்த படத்தில் உள்ள சில காட்சிகள் இஸ்லாமியர்களை புண்படுத்துறதா ஒரு கான்ட்ரவர்சி எழுந்துச்சு. கத்தி திரைப்படமும் வெளிவரதுக்கு முன்னாடியும் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டதுக்கு அப்புறமும் பல சர்ச்சைகளையும் சவால்களையும் சந்திச்ச வண்ணமாகவே இருக்குது. துப்பாக்கி படம் மூலமாக தமிழுக்கு அறிமுகமான வித்யுத் ஜம்வால், கத்தி திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமாக இருக்கிற நடிகர் நீல் நிதின் முகேஷ் 2 பேருமே பாலிவுட்டை சேர்ந்த நடிகர்கள். பொதுவாக வில்லன் அப்படின்னு சொன்னாலே தம் அடிக்கிற மாதிரியும் தண்ணி அடிக்கிற மாதிரியும் காண்பிக்கப்படுற நம்ம தமிழ் சினிமாவில் அதுக்கெல்லாம் மாறா 2 பேருமே இந்த பழக்கங்கள்லாம் இல்லாதவங்களாகவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க. வில்லன்கள் மட்டுமில்லாம விஜயும் அவருடைய பொதுவான பிற படங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 படங்கள்லையுமே லுக் வைஸ் நேர்த்தியான நபராகவே காண்பிக்கப்பட்டிருக்காரு. துப்பாக்கி படத்துல 12 பேர் கொண்ட குழுவோட போய் விஜய் எதிரியோட சதி திட்டத்தை முறியடிக்கிற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும். அது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எதுலையுமே வெளிவராத புதுமையான காட்சியா அமைஞ்சிருக்கும். அவங்க அடுத்தடுத்து மீட் பண்ற ஒவ்வொருத்தரையும் நாம எல்லாரும் பிரிஞ்சு போய் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரியே கத்தி திரைப்படத்திலையும் வர்ற காயின் ஃபைட் இது வரைக்கும் வேற எந்த தமிழ் சினிமாவிலையும் வராத ஒரு புதுமையான விஷயமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி படத்தில் கூகுள் அப்படிங்கிற நவீன அறிவியல் வார்த்தைகளை போட்டு எழுதப்பட்ட பாடல் இருக்கும். அந்த பாடலுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துலையும் அறிவியல் சொற்கள் உள்ள ஒரு வித்தியாசமான பாடலான செல்ஃபி புள்ள அப்படிங்கிற பாட்டை மதன் கார்கி எழுதியிருக்காரு. இதே மாதிரி பல ஒற்றுமைகள் விஜய் முருகதாஸ் கூட்டணியில் வெளிவந்திருக்கிற துப்பாக்கி கத்தி 2 படங்களுக்கும் மத்தியில் இருக்கு.